ஹலோ எவ்ரிவன், நமஸ்தே. வெல்கம் டு பேரண்ட் ஷேர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம டே 18 கிளாஸில் இருக்கிறோம். இந்த டாப்பிக்கில் ரொம்ப பேசிக்காக 2-3 சென்டென்ஸ் தெரிஞ்சு வச்சுட்டு அதை வச்சுட்டு நம்ம எப்படி சர்வை பண்ணுறது, பேசி சமாளிக்கிறது ஹிந்தியில், அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஷாப்பிங்கில் நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுற சென்டென்ஸ் இது எவ்வளவு. இது ஹிந்தியில் யஹ கித்னே கா ஹை, யஹ கித்னே கா ஹை. யஹன்றது அழுத்தாமல் நம்ம பேச்சு வழக்கில் ஏ கித்னே கா ஹை அப்படின்னு சொல்லலாம். இது எவ்வளவுன்னா ஹிந்தியில் ஏ கித்னே கா ஹை, எனக்கு இது பிடிச்சிருக்கு. முஜே ஏ பசந்த் ஹை, முஜே ஏ பசந்த் ஹை. இதே பிடிக்கலைன்னா முஜே ஏ பசந்த் நஹி ஹை. முஜேன்னா எனக்கு, இதுன்னா ஏ, பிடிச்சிருக்குன்னா பசந்த் ஹை, பிடிக்கலைன்னா பசந்த் நஹி ஹை. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கலர், நிறம் ஹிந்தியில் ரங்குன்னு சொல்லணும். நிறங்களை ஹிந்தியில் ரங். ஸோ சிவப்பு நிறத்தை லால், சிவப்புனா லால், சிவப்பு நிறம்னா லால் ரங். நீலம்னா நீலா, பச்சைனா ஹரா, மஞ்சள்னா பீலா, கருப்பு காலா, கருப்பு நிறம்னா காலா ரங். வெள்ளை சஃபேத். பிங்க், இளஞ்சிவப்பு நிறத்தை ஹிந்தியில் குலாபி. ஆரஞ்சு கலர் நாரங்கின்னு சொல்லணும் ஹிந்தியில். பழுப்பு ப்ரௌன் கலரை ஹிந்தியில் பூரா. ஸோ பேசிக்காக நம்ம எடுத்துருக்க கலர்ஸ் எடுத்துட்டோம். சைஸ், அதாவது அளவு, சிறிய சோட்டான்னு சொல்லணும். சோட்டி. என்ன சோட்டின்னு பார்க்காதீங்க. ஒரு ஆண், மேல் அண்ட் ஃபீமேல் இருக்கும் நார்மலாக தமிழ் அண்ட் இங்கிலீஷில். பட் ஹிந்தியில் நான் லிவிங் ஆப்ஜெக்ட்லேயே ஆண்பால் பெண்பால் 2 விதமாக இருக்குது. அது நீங்கள் உங்களுக்கு தெரியணுன்னா ஐ பட்டனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பாருங்கள். ஸோ ஒரு பெயர்ச்சொல் ஆண்பாலாக இருந்தால் சோட்டான்னு சொல்லணும், இதே ஃபீமேலாக இருந்தால் சோட்டின்னு சொல்லணும். பெரியக்கு படா அப்படி இல்லைன்னா படி. ஸோ அந்த கிளாஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக போ. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணுறோம். இப்போ நார்த் இந்தியாவே போகிறோம். ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு என்ன சொல்லுவோம், நான் அங்கே போகணும், போகணும்னா முஜே ஜானா ஹை. இடம்னா ஹிந்தியில் ஜகா. ஸோ நம்ம ஒரு இடத்துக்கு போகணுன்னா முஜே டேஷ் ஜானா. நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் பர்டிகுலரானா நான் ஸ்டேஷனுக்கு போகணும், முஜே ஸ்டேஷன் ஜானா ஹை. முஜே ஏர்போர்ட் ஜானா ஹை, ஏர்போர்ட்டுக்கு போ. அதே மாதிரி இப்போ நம்ம கேட்போம்ல, இப்போது அங்கே போகிறதுக்கு எவ்வளோ ஆகும். ஸோ இது ஹிந்தியில் வஹான் தக் கித்னா லகேகா, அங்கே போகிறதுக்கு எவ்வளோ ஆகும். கித்னா லகேகானா எவ்வளோ ஆகணும், வஹான் தக்னா அங்கே போகிறதுக்கு, அங்கே போக எவ்வளோ ஆகும், வஹான் தக் கித்னா லகேகா. போகிற இடம் ரீச் ஆகிட்டோம், ஸோ நிறுத்த சொல்லுவோம்ல, அதை ஹிந்தியில் கிருப்பியா யஹா ருக்கியே, இங்கேயே ஸ்டாப் பண்ணுங்க, தயவுசெய்து இங்கேயே நிறுத்துங்க. ஸோ அதுதான் கிருப்பியா யஹா ருக்கி. நம்ம பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறோம். அடுத்த பஸ் எப்போது, அடுத்த ட்ரெயின் எப்போன்றது நம்ம ஹிந்தியில் எப்படி கேட்கணுன்னா அக்லி பஸ் கப் ஹை, அக்லி ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அக்லின்னு வருது, அக்லான்னு வராமல் அக்லின்னு வருது. பிகாஸ் பஸ்ஸு ட்ரெயின் எல்லாமே ஹிந்தியில் பெண்பாலாக தான் கன்சிடர் ஆகும். ஸோ அதனால தான் அக்லின்னு வருது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த ஆண்பால் பெண்பால் வினைச்சொற்களோட லிங்க் கிளாஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐ பட்டன்லேயும் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாகும். ஸோ எதெல்லாம் ஆண்பால் எதெல்லாம் பெண்பால் ஹிந்தியில் கன்சிடர் பண்ணுறது அதில் லிஸ்ட் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் மறக்காமல் பாருங்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆப் கியா கர்த்தே ஹேன், அதுக்கு ரிப்ளை நான் ஐடியில் வேலை பார்க்குறேன். ஸோ இதை மே ஐடி மே காம் கர்த்தா ஹூம், இதே ஃபீமேல் சொல்லும்போது ஃபீமேலுக்கு கர்த்தா ஹூன்னு வராது, கர்த்தி ஹூ. மே
ஐடி में काम करती हूँ. நான் ஒரு ஸ்டூடெண்ட். இது வந்து ஹிந்தியில் मैं स्टूडेंट हूँ. मैं स्टूडेंट हूँ. அதே மாதிரி இங்கே சென்டென்ஸ் கம்ப்ளீஷனில் ஹை ஹூ இப்படிலாம் ஏன் வருதுன்றது உங்களுக்கு புரியணுன்னா நான் டே 1 கிளாஸோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவோம்ல, வாட்ஸ்அப் என்ன நடக்குது, ஹவுஸ் கோயிங் ஆன், ஸோ இப்படி கேட்போம்ல. ஸோ கியா சல் ரஹா ஹை, கியா சல் ரஹா ஹை, அதாவது வாட்ஸ்அப் என்ன நடக்குது, கியா சல் ரஹா ஹை. அதுக்கு பதில் வந்து ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை, ஒரு விசேஷமும் இல்லை. இது வந்து குச் ஹாஸ் நஹி, குச் ஹாஸ் நஹி. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் வராங்க, அவங்க ஹிந்தி பேசுகிறவங்க. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம வந்து வாங்க உட்காருங்கன்றதுக்கு வந்து ஆயியே பைட்டியே. வாங்கன்னா ஆயியே, உட்காருங்கன்னா பைட்டியே. தண்ணி குடிங்க, பானி பீஜியே. நம்ம கெஸ்ட்டு வந்தால் என்ன பண்ணணும், தண்ணி கொடுத்துருவோம். தண்ணி கொடுத்துட்டு பானி பீஜியே, பானி பீஜியே. நெக்ஸ்ட் நம்ம வந்து பாடி பார்ட்ஸ், உடல் பாகங்கள். தலை, ஹிந்தியில் வந்து தலைக்கு வந்து சர், சர். கண்ணு அப்படின்னா ஆங்க், ஆங்க். காது கான், கான். மூக்கு நாக், நாக். வாய் மூ, மூ. கை हाथ, हाथ. கால் पैर, पैर. வயிறு पेट, पेट. ஃபுல் வீடியோ, ஃபுல் டோட்டலாக ஃபுல் பாடி பார்ட்ஸோட லிங்க் வந்து வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இல்லை ஐ பட்டனில் இருக்குது, லிங்க் கொடுத்துருக்கேன். அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேவைப்படுறவங்க. சென்டென்ஸ் வந்து எனக்கு தலை வலிக்குது, मुझे सर में दर्द है, मुझे सर में दर्द है. நெக்ஸ்ட் வந்து ரிலேஷன், ரொம்ப பேசிக்காக தான் கொடுத்துருக்குறேன் எல்லாமே. அம்மா அப்படின்னா மா, மா. அப்பா பாப்பா, பாப்பா. அப்படி இல்லைன்னா பிதாஜி, மாதாஜி, பிதாஜி அப்படின்னு சொல்லலாம் அம்மா அப்பாவை. அண்ணன் தம்பி ரெண்டுத்துக்குமே வந்து ஜென்ரலாக பாயின்னு சொல்லணும், பாய். அக்கா தங்கை ரெண்டுத்துக்குமே வந்து பெஹன்னு சொல்லணும். பெரிய அண்ணன்னா படா பாய், சின்ன தம்பின்னா சோட்டா பாய். இதே மாதிரி பெரிய அக்கான்னா படி தீதின்னு சொல்லலாம், தீதி, தீதி. சின்ன தங்கச்சி வந்து பெஹன், சோட்டி பெஹன் சொல்லலாம். இப்போது அதே நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ். நம்ம ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா முஜே பசந்த் ஹை, முஜே பசந்த் ஹை. இப்போ பர்டிகுலராக ஒரு விஷயம் சொல்லணுன்னா எனக்கு இந்த புக் பிடிக்கும்ன்றதை முஜே ஏ கிதாப் பசந்த் ஹை, முஜே ஏ கிதாப் பசந்த் ஹை. பிடிக்கலன்னா முஜே பசந்த் நஹி ஹை, முஜே பசந்த் நஹி ஹை. பர்டிகுலராக ஒரு விஷயம் நமக்கு பிடிக்கலன்றதை வந்து எனக்கு காஃபி பிடிக்காது, முஜே காஃபி பசந்த் நஹி ஹை, முஜே காஃபி பசந்த் நஹி ஹை. ஸோ தட்ஸ் இட் இன்னைக்கு கிளாஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க.